வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியினுடைய நகர்வட பகுதியில் நாம் இன்றைக்கு ஒரு நிகழ்வை வருத்தத்தோடும் வேதனையோடும் இன்றைக்கு நம்முடைய நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்காகவும் ரசிகர்களுக்காகவும் வழங்கவிருக்கிறோம். திரை உலகத்தில் நகைச்சுவை நடிப்பு, நடனமங்கை, கதாநாயகி, இன்னும் வில்லி என்று பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த ஒரு நடிகையினுடைய மறைவை தெரிவிக்கும் ஒரு நிகழ்ச்சியாக வருத்தத்தோடு இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை, அதே நேரத்தில் சிஐடி சகுந்தலா என்ற மாபெரும் கலைஞர், மாபெரும் நடிகை, திரை உலகத்தின் ஒரு மூத்த நடிகையாக இருந்த அம்மா சிஐடி சகுந்தலாவை பற்றித்தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிறோம். சிஐடி சகுந்தலா என்று சொன்னாலே எல்லோருக்கும் தமிழ் திரை உலகம் மட்டுமல்ல, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் என்று பல்வேறு திரைப்படங்களிலே 600க்கு மேற்பட்ட திரைப்படங்களிலே நடித்த ஒரு சிறந்த நடிகை அம்மா சிஐடி சகுந்தலா. இவர் திரைப்படங்களில் மட்டுமல்ல, திரைப்படங்களில் வருவதற்கு முன்பாக நாடகங்களிலே நடித்து நாடக நடிப்பு பயிற்சியை பெற்று நாடகத்தின் மூலமாக திரையுலகம் வந்த நடிகைகளிலே இவரும் ஒருவராக அந்த வரிசையிலே இணைந்திருக்கிறார். இவர் எம்என் நம்பியார், டி.ஆர். ராஜகுமாரி போன்ற நாடகங்களை வைத்து நடத்திய அந்த நடிகர்களோடு அவர்களோடு நடித்து இவர் 1938ஆம் ஆண்டு இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவர். முக்கணிகளிலே ஒரு கனியாக இருக்கக்கூடிய மாங்கனிக்கு பெயர் பெற்ற சேலம் என்ற மாவட்டத்திலே ஒரு சிறு கிராமத்தில் அருணாச்சலம் ராஜம்மா தம்பதிகளுக்கு 5வது மகளாக பிறந்தார். நெசவாளர்கள் குடும்பம், தெலுங்கு மொழி பேசும் அருணாச்சலம் ராஜம்மா தம்பதிகளுடைய மகளாக 5வது மகளாக பிறந்தார். 2 மூத்த சகோதரர்களுக்கு அடுத்தபடியாக கடைக்குட்டியாக செல்ல மகளாக அருணாச்சலம் ராஜம்மா தம்பதிகளுக்கு மகளாக பிறந்து சேலத்திலே படித்து பிறகு திருச்சியிலே கல்வியை தொடர்ந்து படிக்கின்ற போதே இவருடைய கால்கள் நடனமாடுமாம். இவருடைய ஒரு பாடல் எங்காவது ஒலிக்குமே ஆனால் அந்த பாடலுக்கு ஏற்ற Need a reliable courier and cargo service across Tamil Nadu, Kerala, and Karnataka. We ensure your packages are delivered within 24 hours, no matter where you are in these states. Whether by road or sea, our fleet of trucks and cargo ships are always on the move. We also offer a wide range of automobile spare parts and delivered all types of goods and automobile spare across Tamil Nadu, Kerala, and Karnataka. Trust us for fast, reliable, and comprehensive delivery services. Contact us today. பாடல் காதுகளிலே கேட்டால் கால்கள் உடல்கள் தன்னால் ஆடுமாம். அப்படி அவருடைய பள்ளி கூடங்களிலே நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே நடனமாடி இருக்கிறார். இவருடைய நடன அங்க அசைவுகள், அந்த முக பாவனைகளை பார்த்து அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாம் நடன நிகழ்ச்சி என்றால் சகுந்தலாவை அழையுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற காலத்திலே நடனத்திலே பெயர் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு திருவாங்கூர் சகோதரிகள் என்று அழைக்கப்பட்ட லலிதா, பத்மனி, ராகினி நடன குழுவில் இவர் சேர்ந்து அவர்களோடும் நடனமாடி இருக்கிறார். இந்த நடன அசைவுகளை பார்த்து
பிரபலமான திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் TR ராமண்ணா அவர்கள், TR ராஜகுமாரினுடைய தம்பி TR ராமண்ணா அவர்கள் காத்துவராயன் என்ற ஒரு திரைப்படத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து சாவித்திரியை வைத்து நடிகர் திலகம் சாவித்திரியை வைத்து எடுக்கிறார் காத்துவராயன் என்ற ஒரு திரைப்படத்தில். அந்த காத்துவராயன் திரைப்படத்திலே இவர் ஒரு நடனத்திற்காக TR ராமண்ணா அவர்கள் சேர்க்கிறார்கள். இப்படி திரையுலகத்தில் 1958 அறிமுகமாகிறார். 1939 ஆண்டு சேலம் மார்ச் 3 பிறந்த அம்மா CID சகுந்தரா அவர்கள் 1958 ஆண்டு TR ராமண்ணா அவர்கள் தயாரித்து இயக்கிய காத்துவராயன் என்ற திரைப்படத்தில் இவர் ஒரு நடனத்திற்கு சேர்க்கப்படுகிறார். அதற்கு பிறகு கைதி கண்ணாயிரம், இன்னும் சில படங்களில் அதில் ஒரு முக்கியமான திரைப்படம் படிக்காத மேதை. இந்த படிக்காத மேதை திரைப்படத்தில் இவர் காமெடியாக நகைச்சுவை நாயகியாக நடிக்கிறார். TR ராமச்சந்திரன் என்ற புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகர். அவரோடு அன்றைய ஸ்கூட்டியிலே பாடலை பாடி வருகிறதை போல ஒரு முகம் தெரியக்கூடிய அறிமுகமாகக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அந்த படத்திலே கிடைக்கிறது. அந்த படத்திலே படிக்காத மேதை திரைப்படத்தை தொடர்ந்து சில படங்களில் நடனம், நாட்டியம், துணை கதாபாத்திரங்கள் என்று நடித்து வந்த இவருக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் TR சுந்தரம் அவர்கள் இவருடைய தமிழ் உச்சரிப்பையும் இவர் நடன அசைவையும் இவருடைய முக பாவனையையும் பார்த்து தான் தயாரிக்க இருந்த CID சங்கர் என்ற திரைப்படத்தில் அன்றைய ஜேம்ஸ் பாண்ட் நடிகராக பவனி வந்து கொண்டிருந்த ஜெய்சங்கருடைய ஜோடியாக CID சங்கர் என்ற திரைப்படத்தில் அவருக்கு கதாநாயகியாக வாய்ப்பு கொடுக்கிறார்கள். தேவா என்ற இசையமைப்பாளர், மாபெரும் திரைப்பட இசையமைப்பாளராக இருக்கின்ற தேவா அவர்களுடைய இசையில் எழுந்த பல பாடல்களுக்கு இவர் நடனமும் ஆடியிருக்கிறார். அந்த ஜெய்சங்கரும் இவர்களும் பிருந்தாவனத்தில் என்ற ஒரு பாடல், இந்த பிருந்தாவனத்தில் பூவெடுத்து உனக்கு சூடட்டுமா, சலசல என்ற நீரை குழைத்து சந்தனம் பூசட்டுமா என்று TM சௌந்தரராஜன், பி சுசீலா பாடும் இந்த பாடல் அந்த திரைப்படத்தில் ஒரு ஹைலைட்டாக அமைந்தது. பிருந்தாவனத்தில் பூவெடுத்து இளப்பெண்ணே உனக்கு சூடட்டுமா, சலசல நீரை அள்ளி எடுத்து சந்தனம் குழைத்து பூசட்டுமா நடனமாடக்கூடிய அந்த பாடலுக்கு இவர் நடனமாடியிருப்பார். இப்படி அதில் CID சங்கர் என்ற திரைப்படத்தில் அவர் நடனமாடிய அந்த பாடலும் அந்த நடிப்பும் துள்ளலான ஆட்டமும் இவரை கவர்ந்தது. அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படமும் ஜெய்சங்கர் அவர்களுக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் TR சுந்தரம் அவர்களுக்கும் ஒரு வெற்றி படமாக, துப்பறியும் நாவலை போல செல்லக்கூடிய இந்த படம் வெற்றி படமாக அமைந்தது. அப்படி வெற்றி படமாக அமைந்ததன் காரணமாக அந்த திரைப்படத்திலிருந்து அம்மா சகுந்தலா அவர்களை சகுந்தலா சகுந்தலா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட, அருணாச்சலம் பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா, அதனால் சகுந்தலா என்று அவரை அழைத்து வந்தவர்கள். அந்த CID சங்கர் என்ற திரைப்படத்திலே இருந்து அவரை CID சகுந்தலா என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அப்படி அழைக்க ஆரம்பித்தது அம்மா சகுந்தலா அவர்கள் பெங்களூரிலே மறைகின்ற வரை அவருடைய பெயர் CID சகுந்தலா என்றே நிலைத்தது. அதன் பிறகு ஜஸ்டிஸ் விஸ்வநாத், அந்த ஜஸ்டிஸ் விஸ்வநாத் என்ற திரைப்படத்தில் ரவிச்சந்திரன், வெள்ளி விழா நாயகன் என்று அழைக்கப்பட்ட ரவிச்சந்திரனோடு கதாநாயகியாக நடித்தார். இப்படி
சில படங்களில் கதாநாயகி என்ற அந்தஸ்தை பெற்று நடனமங்கை, நகைச்சுவை நாயகி, பிறகு கதாநாயகி என்று மாறி பல படங்களிலே கதாநாயகியாக நடித்து வந்த அவர் சில படங்களில் நடனமும் ஆட வந்தார். நடனம் மட்டுமே அவருக்கு வழங்கப்பட்டு வந்தது. பல படங்களில் நடனமும் ஆடியிருக்கிறார். அதை தொடர்ந்து இவருக்கு ஏ.பி. நாகராஜன் பக்தி திரைப்படங்களை தமிழ் திரை உலகத்திலே வழங்கிய ஏ.பி. நாகராஜன் அவர்கள் திருமலை தென்குமரி என்ற ஒரு திரைப்படத்தை சிவகுமார், குட்டி பத்மனி, குமாரி பத்மனி என்று பல நடிகைகளை நடிக்க வைத்து ஒரு ஆன்மீகம் செல்லக்கூடிய ஒரு பயண கதையாக இந்த திருமலை தென்குமரி என்ற திரைப்படத்தை எடுத்திருப்பார். அதில் சந்திரன் பாபு என்ற ஒரு நகைச்சுவை நடிகருக்கு இரண்டாவது நாயகியாக நடித்திருப்பார். அதில் பல நடனங்கள், அந்த நடன நிகழ்ச்சிகளுக்கு கூட இந்த அம்மையாருடைய நடனம் சிறப்பாக அமைந்திருக்கும். அவருடைய நடனமே அந்த திரைப்படத்திற்கு திருமலை தென்குமரி என்ற பாடலுக்கு அந்த நடனம் சிறப்பாக அமைந்திருக்கும். அதை போல அதை அடுத்து ஏ.பி. நாகராஜன் அவர்கள் தயாரித்து இயக்கிய கண்காட்சி என்ற ஒரு திரைப்படம், அருமையான ஒரு திரைப்படம். அதிலும் சிவகுமார், குமாரி பத்மனி, கதாநாயகன் கதாநாயகி என்றாலும் அதில் சுரீலராஜனும் மனோரமாவும் இன்னொரு கதாநாயகியாக நடித்திருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்களுக்கு நகைச்சுவை கதாபாத்திரங்கள் இணைந்து அந்த கண்காட்சி திரைப்படத்திலே இவருக்கு வில்லி வேஷத்தை ஏ.பி. நாகராஜன் கொடுத்திருப்பார். அதை ஏற்க தயங்கிய அம்மா சகுந்தலாவை, உன்னுடைய இந்த நடிப்பு உன்னை திரை உலகத்தில் எங்கோ கொண்டு போக போகிறது என்று சொல்லி அந்த கண்காட்சி திரைப்படத்தில் கல்லப்பாட் நடராஜ் என்ற ஒரு வில்லன் நடிகர், நடனத்தை ஆடக்கூடிய திறமையான நடன கலைஞராக இருந்த கல்லப்பாட் நடராஜுக்கு ஜோடியாக நடிக்க வைத்திருப்பார். இப்படி அவருடைய திரை உலக வாழ்க்கை பயணம் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு என்று போய்கொண்டிருந்த வேளையில் சற்று இடைவேளை ஏற்பட்டது. அந்த இடைவேளை ஏற்பட்டு அம்மா சி.ஐ.டி. சகுந்தலா அவர்கள் ஒரு திரைப்படத்திலே நடனம் ஆடுவதற்காக அழைத்திருக்கிறார்கள். நடனம் மட்டுமா என்று கேட்டு தயங்கிய போது, இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிக்கக்கூடிய படம், பாலமுருகன் தயாரிக்கக்கூடிய ஒரு படம், சிறப்பான திரைப்படம் என்று எடுத்து சொல்லி அந்த திரைப்படத்திலே ஒரு நடனத்திற்கு ஆட வைத்திருப்பார்கள். அந்த நடன காட்சியிலே அம்மா சி.ஐ.டி. சகுந்தலா அவர்கள் அப்படி வந்து நின்று தன்னுடைய மேல் உடையை கழட்டி வீசிவிட்டு அப்படி ஒரு போஸ் கொடுக்கின்ற போது அம்மா சி.ஐ.டி. சகுந்தலா அவர்களுடைய அழகை பார்த்து ரசித்து அவருடைய ரசிகராக மாறியவர்கள் எத்தனையோ பேர், அதில் நானும் ஒருவன் என்று கூட சொல்லலாம். அந்த வசந்த மாளிகை அந்த ஸ்டைலோடு அம்மா சி.ஐ.டி. சகுந்தலா நிற்கக்கூடிய காட்சி, அருமையான காட்சி. ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், பலர் எண்ணத்தில் நீந்துகிறேன், ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், பலர் எண்ணத்தில் நீந்துகிறேன் என்ற அந்த பாடலுக்கு அந்த இடுப்பை வளைத்து நெளித்து அம்மா சி.ஐ.டி. சகுந்தலா அவர்கள் ஆடுகின்ற நடனம் அன்றைய இளைஞர்களாக இருந்த எங்களை எல்லாம் கவர்ந்த ஒரு பாடல். தொடர்ந்து தவப்புதல்வன் என்று பல்வேறு திரைப்படங்களிலே அம்மா அவர்கள் நடனமாடி வந்தார்கள். பிறகு சில படங்களில் வில்லியாக கூட நடித்தார்கள். அதனை தொடர்ந்து ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், ரஜினி, கமலஹாசன், அதை தொடர்ந்து விஜய் என்று இன்றைய காலகட்ட நடிகர்கள் கூட அம்மா சி.ஐ.டி. சகுந்தலா அவர்கள் நடித்திருக்கிறார்கள். அப்படி 5 தலைமுறைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்ஜிஆரோடும் இதய வேலை என்ற திரைப்படத்திலே நடித்திருப்பார். இன்னும்
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்களில் பல்வேறு திரைப்படங்களிலே நடித்திருப்பார். ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், முத்துராமன் என்று இவர்களோடு நடித்திருப்பார். அதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த், கமலஹாசன், அதனைத் தொடர்ந்து விஜய் போன்ற இன்றைய காலகட்ட நடிகர்களோடும் அம்மா சிஐடி சகுந்தலா நடித்திருக்கிறார்கள். இப்படி நடித்து புகழின் உச்சியிலே சென்று பிறகு வயது அதிகமானதின் காரணமாக இன்னும் திரை உலகத்தில் நீடிக்க முடியாது என்று அவர் திருமணம் செய்தது ஒரு முன்னாள் திருமணமான ஒருவரை. அவரை இரண்டாவதாக திருமணம் செய்திருப்பார். அவருக்கு திருமணம் செய்து அவருடைய இல்லறை வாழ்க்கை சிறப்பாக சென்றாலும் குழந்தை பாக்கியம் இல்லை அம்மா சிஐடி சகுந்தலா அவர்களுக்கு. அதனால் தன்னுடைய சகோதரியினுடைய குழந்தையை எடுத்து இவர் தன்னுடைய குழந்தையாக வளர்த்திருப்பார். இந்த குழந்தையும் வேறு எந்த குழந்தையும் அல்ல. அன்றைய காலகட்டத்திலே படம் பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், ஏபி நாகராஜன் அவர்கள் தயாரித்த மிக சிறப்பான திரைப்படம், சிவகுமார் அவர்களுக்கு பெயரை தேடி தந்த திரைப்படம் கந்தன் கருணை. அந்த கந்தன் கருணை திரைப்படத்திலே ஆரம்ப காலத்திலே குழந்தையாக வரும் முருகனாக நடித்திருக்கும் இந்த பாடலுக்கு ஆறுமுகமாக வந்த வடிவேளா, இந்த பாடலுக்கு வரக்கூடிய அந்த குழந்தை நட்சத்திரம் தான் அம்மையார் அவர்களுடைய வளர்ப்பு மகள். இவருடைய பெயர் செல்வி. இந்த பெயர் உள்ளவர்களை எடுத்து வளர்த்தி அவரை பெங்களூருக்கு திருமணம் செய்து வைத்தார். அந்த பெங்களூரிலே அவர் தன்னுடைய வளர்ப்பு மகள் குடியிருந்த வீட்டுக்கு சென்று இறுதி காலத்தை அங்கேயே வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்து வந்திருக்கின்ற போது கூட தன்னுடைய திரை உலகத்தில் தோழிகளாக இருந்தவர்களை இவர் தொலைபேசி மூலமாகவும் சில சமயங்களிலே நேராகவும் கண்டு சந்தித்து பேசி வந்தார். இப்படி இருக்கின்ற வேளையில் கடந்த 17ஆம் தேதி திடீரென்று அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கே காலமானார் என்ற துயரமான தகவல் கிடைத்தது. திரை உலகத்தில் பல்வேறு சாதனைகளை செய்த அம்மா சிஐடி சகுந்தலா அவர்கள் திரை உலகத்தில் நடன நாட்டிய மங்கையாக தோன்றி பிறகு கதாநாயகியாக மாறி பிறகு வில்லியாக தோன்றி நடனமாடும் நடனமங்கியாக மீண்டும் தன் வாழ்க்கை பயணத்தை திரை உலகத்திலே தொடங்கி 600க்கு மேற்பட்ட திரைப்படங்கள் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என்று 4 மொழியிலே 600க்கு மேற்பட்ட படங்களிலே நடித்து 500க்கு மேற்பட்ட மேடை நாடகங்களிலே தோன்றி நடித்து இந்த மேடை நாடகம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா நாட்டு மட்டுமல்ல, அமெரிக்கா, இலங்கை, சிங்கப்பூர், இன்னும் மலேசியா என்று பல வெளிநாடுகளில் கூட சென்று இவர் கலை நிகழ்ச்சியும் நாடகங்களும் நடித்த ஒரு மாபெரும் நடிகையை இன்றைக்கு இழந்து வாடுகிறோம். அவருக்கு சிஐடி சகுந்தலா அம்மையார் அவர்களுக்கு நீலமலை தொலைக்காட்சி அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்த நிகழ்ச்சியை அம்மா அவர்களுக்கு காணிக்கையாக வழங்கி நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு இதை தந்து, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நீலமலை தொலைக்காட்சிக்கு என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி ஆதரவு தாருங்கள் என்றும், இதே வேளையில் நம்முடைய நீலமலை தொலைக்காட்சி உங்கள் பகுதியில் உங்கள் வீடுகளில் கிடைக்கவில்லையா, உங்களுடைய கேபிள் டிவி உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேளுங்கள். நல்லதோர் நிகழ்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்ற, நல்லதோர் தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு உள்ளூர் செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அது வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் கேபிள் டிவிக்கு பணம் கட்டித்தான் உங்களது இல்லத்திலே பார்க்கிறீர்கள். அந்த உரிமையோடு நீங்கள் கேளுங்கள். கேட்கின்ற உரிமை உங்களுக்கு உண்டு.
கொடுக்கின்ற கடமை உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு உண்டு என்று தெரிவித்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக தொகுத்து வழங்கிய எனது அருமை தம்பி பிரசாத்தோடு உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்